மாணவர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். சமூக அறிவியல் பாடத்தில் சென்ற வகுப்பில் குடிமியல்ல அரசியலமைப்பு பற்றி பார்த்தோம். அந்த பாடத்தில் கற்றலினுடைய நோக்கங்கள், அரசியலமைப்பு என்றால் என்ன என்பதை அறிமுகத்தில் பார்த்தோம். அரசியலமைப்பு உருவாக்கும் விதம், அதனுடைய சிறப்பு கூறுகள், அரசியலமைப்பினுடைய முகவுரை, இவற்றையெல்லாம் நாம் பார்த்தோம். தற்பொழுது அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய மீதி பகுதிகளை நாம் பார்க்க போகிறோம். அதாவது அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகள், மத்திய மாநில அரசினுடைய உறவுகள், அவசர நிலை என்பதை பற்றியெல்லாம் இன்று நாம் பார்க்க போகிறோம். பார்ப்போமா மாணவர்களே? அடுத்த தலைப்பாக குடியுரிமை பற்றி பார்க்கிறோம். குடியுரிமை, குடி உரிமை அப்படின்னா என்ன அப்படின்னா, நாம குடியிருப்பதற்கான உரிமை. இது வரைக்கும் அதை பத்தி நீங்க யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா? ஆனா நம்ம ஒரு பிறப்பு சான்றிதழ் அல்லது ஜாதி ரீதியான சான்றிதழ் வாங்குவதற்கு நாம் அலுவலகங்களுக்கு அலைகிறோம். குடியுரிமை சான்றிதழை யாராவது போய் எங்கேயாவது வாங்கியிருக்கிறீங்களா? இந்தியாவில் பிறந்த ஒவ்வொருவருமே பிறப்பின் அடிப்படையில் இந்திய குடியுரிமையை பெற்றவர்கள். அதனால் அதுக்கு தனியாக சான்றிதழ் ஒன்று தேவைப்படாது. அப்ப குடியுரிமை என்றால் என்ன என்பதை பற்றி நாம் முதல்ல பார்த்துருவோம். குடியுரிமை அப்படின்னா சிட்டிசன். இந்த குடியுரிமை சிட்டிசன் என்ற வார்த்தை சிவிஸ் என்ற லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இந்த சிவிஸ் அப்படின்னா என்ன பொருள் என்றால், ஒரு நகர அரசில் வசிப்பவர். அதனுடைய பொருள் சிட்டிசன் என்பது சிவிஸ் என்ற லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்ட ஒரு சொல். அதனுடைய பொருள் என்ன என்றால், ஒரு நகர அரசில் வசிப்பவர். இதுதான் சிட்டிசன். நம்ம ஒவ்வொருவரும் ஒரு இடத்துல வசிக்கிறோம். அதன் அடிப்படையில், பிறப்பின் அடிப்படையில் இந்திய ஒற்றை குடியுரிமையை பெற்றவர்கள். ஒரே மாதிரியான, இந்தியாவில் பிறந்த எல்லா பேருமே ஒரே மாதிரியான ஒற்றை குடியுரிமையை பெற்றவர்கள். அத இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல பகுதி 2ல சட்டப்பிரிவு 5ல இருந்து 11 வரைக்கும் இந்த குடியுரிமையை பற்றி சொல்லப்படுகிறது. இந்த குடியுரிமை சட்டம் 1955ல இந்த குடியுரிமையை இந்திய அரசியலமைப்பு சட்டம், ஒரு தனி மனிதன் இந்த குடியுரிமையை எவ்வாறு பெறுதல் அல்லது அந்த குடியுரிமையை எவ்வாறு இழந்து விடுகிறார் என்பதை பற்றி 1955ஆம் ஆண்டு சட்டம் பெறுவது மற்றும் இழப்பதை பற்றி விளக்குகிறது. இந்த குடியுரிமை சட்டத்தை 8 முறை திருத்தம் செய்திருக்கிறார்கள். இந்தியாவில் பிறந்த ஒவ்வொருவரும் 1955ஆம் ஆண்டு சட்டப்பிரிவின்படி பிறப்பின் அடிப்படையில் குடியுரிமை பெற்றவர்களாக கருதப்படுகிறார்கள். இந்த குடியுரிமையை 2 வகைகளாக பிரிக்கிறோம். ஒன்று, இந்திய குடியுரிமை சட்டத்தின்படி குடியுரிமையை பெறுவது. இன்னொன்று, குடியுரிமையை இழப்பது. இப்ப குடியுரிமையை பெறுதல், ஒரு 5 வகைகள்ல நாம் இந்த குடியுரிமையை பெற முடியும். இழத்தல் என்பதை 2-3 வகைகளாக நாம் பார்க்கிறோம். அதிகமாக நாம் பிறப்பின் அடிப்படையில் பெறுகிறோம். இப்ப முதலாவதாக பிறப்பின் மூலமாக 1950ஆவது ஆண்டு ஜனவரி 26 அந்த நாள்ல பிறந்தவர்கள் அல்லது அதற்கு அடுத்த வரக்கூடிய நாள்கள்ல இதுவரைக்குமே பிறந்த ஒவ்வொருவருமே இந்திய குடியுரிமையை பெற்றவர்கள். அதுதான் பிறப்பின் அடிப்படையில் குடியுரிமையை பெற்றவர்கள். இரண்டாவதாக வம்சாவளியின் மூலமாக குடியுரிமையை பெறுவது. அது என்ன வம்சாவளி? அதாவது இப்ப நான் இந்தியாவில் பிறந்து குடியுரிமை பெற்றவர். நான் அயல்நாட்டிற்கு போன பொழுது அங்கு என்னுடைய மகன் பிறக்கிறார், அவர் அங்க இருக்கிறார். அப்படி வரக்கூடிய ஒரு குடியுரிமை.
நான் இந்தியாவில் பிறந்து என்னுடைய மகன் வேறு ஒரு நாட்டில் பிறந்திருந்தால், உதாரணத்துக்கு அமெரிக்காவை வச்சுக்கலாம், அமெரிக்காவில் என்னுடைய மகன் பிறந்திருந்தால் அவர் என்னுடைய தந்தை இந்த குடியுரிமையை பெற்றவர், இந்திய குடியுரிமையை பெற்றவர் என்பதன் அடிப்படையில் அவர் குடியுரிமையை, இந்திய குடியுரிமையை பெறுவது வம்சாவளியின் மூலமாக குடியுரிமையை பெறுவது என்பதாகும். மூன்றாவதாக பதிவின் மூலமாக. நாம் வெளிநாடுகளில் இருந்து வந்தோம், நான் இந்திய குடியுரிமையை பெற வேண்டும் என்பதை ரெக்கார்டு மூலமாக பதிவு செய்து இந்த குடியுரிமையை பெறுவது, அது பதிவின் மூலமாக குடியுரிமையை பெறுவது என்பதாகும். நான்காவது இயல்புரிமையின் மூலமாக, இயல்பாகவே குடியுரிமையை பெறுவது. யாரு? வெளிநாட்டிலிருந்து வந்து ஒருவர் அரசு அலுவலகங்களுக்கு சென்று பதிவின்படி அந்த குடியுரிமையை பெறுவது, அதை இயல்புரிமையின் மூலமாக குடியுரிமை பெறுவது என்பதாகும். ஐந்தாவது நாடுகள் இணைவதன் மூலமாக, அதாவது போரின் மூலமாகவோ வேற ஒரு சில காரணங்களுக்காகவோ அண்டை நாடுகளை தன்னுடைய நாட்டோடு இணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நாடு, அந்த இணைந்த நாட்டினுடைய மக்கள் தானாகவே அந்த குடியுரிமையை பெற்றவர்களாக கருதப்படுகிறார்கள். உதாரணத்துக்கு சொன்னா, சிக்கிம் என்ற மாநிலம் 22வது மாநிலமாக இந்தியாவோடு இணைந்தது. அப்ப அந்த மாநிலம் அவங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இந்திய குடியுரிமையை பெற்றவர்களாக கருதப்படுகிறார்கள். அதே மாதிரி இந்த ஒவ்வொருவருமே, இந்தியாவில் பிறந்த ஒவ்வொருவருமே இந்த 5 வகைகளில் ஏதாவது ஒரு வகையில இந்திய குடியுரிமை பெற்றவர்களாக கருதப்படுகிறார்கள். இப்ப இது இழந்து போறது, இந்திய குடியுரிமையை இழத்தல், அது எவ்வாறு நடக்கிறது என்று பார்த்தால், ஒன்று தாமாகவே முன்வந்து எனக்கு குடியுரிமை வேண்டாம் என்று தாமாகவே முன்வந்து அதை துரத்தல் என்ற ஒரு வகை. இன்னொன்று, இந்தியாவில் பிறந்தவங்க வேற நாட்டில் போய் குடியேறி அங்கு வசிக்கும் பொழுது அது தானாகவே இந்த இந்திய குடியுரிமையை இழந்து விடுகிறார்கள். அந்த வகையில இது இரண்டாவது வகையில குடியுரிமை இழத்தல். நான்காவது குடியுரிமை இயல்புரிமை பெற்றோர். இயல்புரிமையின் மூலமாக ஒரு வெளிநாட்டுக்காரர் இந்தியாவில் வந்து குடியுரிமை பெறுபவர் சட்ட ரீதியாக குற்றவாளி என்று ஒருவேளை அவர் அறிவிக்கப்பட்டிருந்தால், அல்லது எதிரி நாடுகளோடு ஏதாவது வணிக தொடர்புகளை வைத்துக் கொண்டிருந்தால், அரசியல் சட்டத்திற்கு எதிராக அவ்வாறு இருக்கக்கூடிய அவரை அந்த குடியுரிமையை இழக்கச் செய்வது, அது இயல்புரிமையின் மூலமாக அந்த குடியுரிமையை இழத்தல் என்பதாகும். அடுத்ததாக நாம் பார்ப்பது அடிப்படை உரிமைகள். நம்ம இந்திய குடிமகனாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான உரிமைகள், அது பற்றி நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படை உரிமைகளை பற்றி இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல பகுதி 3ல 12 பிரிவுகள், 12ல இருந்து 35 பிரிவுகள் வரைக்கும் இந்த அடிப்படை உரிமைகளை பற்றி விளக்கப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படை உரிமைகள் அமெரிக்க ஐக்கிய நாடுகள்ல இருந்து பெறப்பட்ட ஒன்றாகும். இந்த அடிப்படை உரிமைகள்ல பகுதி 3 இந்தியாவுல இந்திய அரசியலமைப்பினுடைய மகா சாசனம் என்று சொல்லப்படுகிறது. இப்ப இந்த அடிப்படை உரிமைகள் 6 என்று பார்த்தோம். ஆனா முதல்ல வந்து அடிப்படை உரிமைகள் 7ஆக இருந்தது. அது இடையில சொத்துரிமை என்பதை விலக்கிவிட்டு தற்பொழுது 6 உரிமைகளாக அவைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகள் சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமய சார்பு அற்ற அந்த உரிமை, கல்வி கலாச்சாரம் பெறும் உரிமைகள், அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமைகள் என்று 6 வகைகளாக நாம் பார்க்கிறோம். இந்த சமத்துவ உரிமையை இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல பிரிவு 14ல இருந்து 18 வரைக்கும் சொல்கிறார்கள். சமத்துவ உரிமைனா என்ன? ஆல் ஆர் ஈக்குவல். இந்தியாவில் பிறந்த
எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் எல்லா ஜாதியை சேர்ந்தவர்களும் ஏழை பணக்காரன் என்ற அடிப்படையில் வேறுபாடு இல்லாமல் அனைவரும் சமம் என்பதை இந்த சமத்துவ உரிமை சொல்கிறது. சுதந்திர உரிமை, இந்தியாவில் பிறந்த ஒவ்வொருவரும் பேசுவதற்கு, எழுதுவதற்கு, கருத்துக்களை தெரிவிப்பதற்கு உரிமை பெற்றவர்களாக, சுதந்திரம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். இதை நம்மளுடைய அடிப்படை உரிமை அந்த சுதந்திரத்தை நமக்கு வழங்கி இருக்கிறது. இந்த உரிமையில பிரிவுகள் 19 இருந்து 22 வரை இதை பற்றி விளக்குகிறது. மூன்றாவதாக சுரண்டலுக்கு எதிரான உரிமைகள். அது என்ன? இப்போ 14 வயது வரை குழந்தைகள் கண்டிப்பாக கட்டாய கல்வியை பெற வேண்டும் என்பது ஒரு சட்டம். ஆனா 14 வயதுக்கு குறைவாக உரிய குழந்தைகளை தொழிற்சாலைகளில் வேலை செய்ய வைப்பது அது சட்டத்திற்கு புறம்பானது. அவ்வாறு செய்யும் பொழுது அதைத்தான் நாம் என்ன செய்கிறோம்? சுரண்டலுக்கு எதிரான உரிமை. அந்த உழைப்பை அவங்களுடைய உரிமை என்று பறிப்பது. சில தொழிலாளர்களை ஆபத்தான வேலைகளில் கொத்தடிமைகளாக கொண்டு போய் வேலைக்கு சேர்ப்பது, வேலை செய்ய வைப்பது அவங்களுடைய விருப்பம் இல்லாமல். அதைத்தான் சுரண்டலுக்கு எதிரான உரிமை என்று சொல்கிறோம். இது சட்டப்பிரிவு 23 மற்றும் 24 அதை பற்றி விளக்குகிறது. சமய சார்பு உரிமை. இந்தியாவில் பிறந்த ஒவ்வொருவருமே எந்த சமயத்தை வேண்டுமானாலும் பின்பற்றலாம், அந்த சமயத்தை பரப்பலாம், அந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளலாம். அதை பரப்புவதற்கு இந்த சட்டத்தின் அடிப்படையில் நமக்கு உரிமைகள் இருக்கிறது. ஒரு சமயத்தை ஏற்றுக்கொள்ள, அந்த சமயத்தை பரப்புவதற்கு இந்த சட்டத்தின் அடிப்படையில், அதாவது 25 இருந்து 28 பிரிவுகள் இந்த உரிமையை நமக்கு வழங்கியிருக்கிறது. இந்த சட்டத்தின்படி ஒரு கல்வி நிறுவனங்களை நாம் நடத்த முடியும், நிர்வகிக்க முடியும். இந்த உரிமைகளை இந்த சட்டம் நமக்கு தருகிறது. கல்வி கலாச்சார உரிமை பிரிவு 29 மற்றும் 30 அந்த பிரிவுகள் நமக்கு அந்த சட்டத்தை பற்றி சொல்கிறது. இந்தியாவில் எங்க வேண்டும், எந்த மாநிலங்களில் வேண்டுமானாலும் நாம கல்வி உரிமையை பெற முடியும். கலாச்சாரம், எந்த ஒரு இனத்தின் அல்லது சமயத்தினுடைய கலாச்சாரங்களை பற்றி நாம் இழிவுபடுத்தி பேசக்கூடாது, அவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும். முக்கியமாக பெண்களை நாம் மதிக்க வேண்டும். இந்த கலாச்சாரம் ஒவ்வொரு மதத்திற்கும் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு கலாச்சாரத்தை பின்பற்றுகிறார்கள். அந்த கலாச்சாரத்தை நாம் மதிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இந்த கல்வி மற்றும் கலாச்சாரத்தினுடைய உரிமைகளாக சொல்லப்படுகிறது. ஆறாவது, அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. யாருக்கு எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் நீதிமன்றத்தை அணுகி அந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு நாம் தீர்வு காண்பது என்பது இந்த உரிமை 32வது பிரிவு இந்த சட்டத்தை பற்றி நமக்கு சொல்கிறது. அடுத்ததாக அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை என்பதை பற்றி நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் நம்ம அவசியம் முக்கியமாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தி. இந்த சட்டப்பிரிவு 32 இதை பற்றி சொல்கிறது. அதாவது நீதி பேராணை அப்படின்னா என்ன அப்படின்னா, நீதிமன்றத்தினுடைய முத்திரையோடு நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் ஆணை அல்லது கட்டளை நீதி பேராணை என்று சொல்லப்படுகிறது. நீதி பேராணை ஷார்ட் கொஸ்டின் இருக்கு. நீதி பேராணை என்றால் என்ன? நீதிமன்றத்தினுடைய முத்திரையோடு ஒரு ஆணையையோ அல்லது கட்டளையோ வெளியிடுவது என்பதுதான் நீதி பேராணை. அதாவது ஒரு நீதிமன்றத்தால் வெளியிடப்படக்கூடிய சில சட்டங்களை தடை செய்வதற்காக நீதிமன்றங்கள் வெளியிடும் ஆணை அல்லது கட்டளை என்று சொல்லப்படுகிறது. இங்கு உயர் நீதிமன்றமோ அல்லது உச்ச நீதிமன்றமோ, இரண்டு நீதிமன்றங்களுமே
5 வகையான இந்த நீதி பேராணைகளை வெளியிடுகிறது. எத்தனை வகை? 5 வகையான நீதி பேராணைகள். நீதி பேராணை என்றால் என்ன? ஷார்ட் கொஸ்டின் இருக்கு, சொல்லிட்டேன் இல்லையா? நீதிமன்றத்தினுடைய முத்திரையோடு வெளியிடப்படும் ஆணை அல்லது கட்டளை நீதி பேராணை. இந்த நீதி பேராணைகளை 5 வகைகளாக பிரித்திருக்கிறார்கள். நீதி பேராணை என்றால் என்னன்றது பார்த்தோம். இது 5 வகைகளில் எவ்வாறு அவர்கள் கடைபிடிக்கிறார்கள் அல்லது ஆணைகளை பிறப்பிக்கிறார்கள் என்பதை பற்றி பார்க்கிறோம். முதலாவதாக ஆட்கொணர்வு, ஹேபியஸ் கார்பஸ் என்ற அந்த சட்டம். அது என்ன அப்படின்னா, சட்டத்திற்கு புறம்பாக ஒருவர் கைது செய்யப்படுவதை தடுக்கிறது இந்த நீதி பேராணை. ஏதாவது ஒருத்தரை காவல் நிலையத்தில் போய் கைது செய்து விடுகிறார்கள் என்றால் அதை தடுப்பதற்காக இந்த நீதிமன்றம் கைது செய்வதை தடுத்தல் என்பதற்காக இந்த நீதி பேராணையை வெளியிடுகிறார்கள். இரண்டாவதாக கட்டளையுறுத்தும் நீதி பேராணை என்றால் என்ன? ஒருத்தர் ஒரு அரசு அலுவலகத்திலேயோ ஏதோ ஒரு அலுவலகத்தில் வேலை செய்யும் பொழுது அவங்க உயர்ந்த அதிகாரிகள் நீ வரக்கூடாது, வேலை செய்யக்கூடாது என்று உத்தரவு போடலாம், சொந்த விருப்பத்திற்கு, சுய விருப்பத்திற்காக. அவர் என்ன செய்கிறார்? நீதிமன்றத்தில் போய் நான் என்னுடைய அலுவலகத்தில் பணி செய்ய வேண்டும் என்று சட்ட உதவியோடு அந்த பணியை தொடர்ந்து செய்வதற்கு அவர் பெறும் அந்த பேராணை, அவருக்காக அந்த நீதிமன்றம் வழங்கும் பேராணையை கட்டளை யுறுத்தும் நீதி பேராணை என்று சொல்லப்படுகிறது. தடையுறுத்தும் நீதி பேராணை மூன்றாவதாக நம்ம பார்க்கிறோம். என்ன அப்படின்னா, சில உச்ச நீதிமன்றம் இருக்கிறது, உயர் நீதிமன்றம் இருக்கிறது, மாவட்ட அளவில் நீதிமன்றங்கள் இருக்கிறது. சில கீழ் நீதிமன்றங்கள் ஏதாவது ஒரு சட்டத்தை தன்னுடைய எல்லைக்கு மீறி அவர்கள் சில சட்டங்களை பிறப்பிப்பார்கள். அவ்வாறு பிறப்பிக்கப்படும் சட்டம் உயர் நீதிமன்றத்தாலோ அல்லது உச்ச நீதிமன்றத்தாலோ தடை செய்யப்படுவது அல்லது கட்டுப்படுத்தப்படுவது. அதைத்தான் நாம என்ன சொல்கிறோம்? தடையுறுத்தும் நீதி பேராணை. அவர்கள் அதை வெளியிடுகிறார்கள். இந்த 5 நீதி பேராணைகள்ல உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், இந்த 2 நீதிமன்றங்களுக்குமே இந்த நீதி பேராணைகளை பெற்றிருக்கிறது. ஆவண கேட்பு பேராணை, இது 4வதாக நம்ம பார்க்கிறோம். முதல்ல பார்த்தும் பொழுது இது 3 ஆட்கொணர்வு, ஹேபியஸ் கார்பஸ் பார்த்தோம். கட்டளையுறுத்தும் நீதி பேராணை, தடையுறுத்தும் நீதி பேராணை 3வது. 4வதாக ஆவண கேட்பு நீதி பேராணை. அதாவது உயர் நீதிமன்றம் கீழ் நீதிமன்றங்களுக்கு சில ஆவணங்களை பரிசீலனைக்காக தன்னிடமோ, அதாவது உயர் நீதிமன்றத்திற்கோ அல்லது சில உயர் அதிகாரிகளுக்காகவோ சில அரசு அலுவலகங்களிலிருந்து ஆவணங்களை பெற்று சரிபார்ப்பதற்காக இந்த ஆணைகளை வெளியிடுகிறார்கள். ஆவண கேட்பு, ஒன்றில் ஆவணத்தை கொடு அப்படிங்கிறதுக்காக ஒரு நீதி பேராணையை வெளியிடுகிறார்கள். யார்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கணும்? உயர் நீதிமன்றத்தில் அல்லது சில உயர்ந்த அதிகாரிகள்கிட்ட கொடுக்க வேண்டும் என்று ஆணை பிறப்பிப்பது, அதனை ஆவண கேட்பு நீதி பேராணை என்று சொல்லப்படுகிறது. 5வதாக தகுதி முறை வினவும் நீதி பேராணை என்பது, அதாவது சில தகாத முறையில் சில பேர் என்ன பண்ணுவாங்க, குரூப்பா போய் சில அரசு அலுவலகங்களை செயல்படாமல் கைப்பற்றிக் கொள்வார்கள், பிரச்சனை பண்ணுவாங்க. அந்த சமயத்தில் அந்த அரசு அலுவலகங்களை முறையாக செயல்படுவதற்காக ஒரு நீதி பேராணையை வெளியிடுவது, அதை தகுதி முறை வினவும் நீதி பேராணை என்று 5 வகைகளாக நம்ம நீதி பேராணைகளை பற்றி பார்க்கிறோம். இந்த அடிப்படை உரிமைகள் முதலில் 7ஆக இருந்தது. 1978 சொத்துரிமை என்பதை நீக்கிவிட்டார்கள். தற்பொழுது 6 அடிப்படை உரிமைகளை நாம பார்த்தோம். இந்த அடிப்படை உரிமைகளை ஆனாலும் சில நேரங்களில் நிறுத்தி வைக்கப்படுகிறது. ஜனாதிபதியினுடைய அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி 352வது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி பிரிவு
19 அடிப்படையில் இந்த அடிப்படை உரிமைகளை சமயத்தில் தேவைப்படும் போது நிறுத்தி வைக்கிறார்கள். என்ன காரணம் என்றால் அவசர நிலை பிரகடனம் அல்லது ஒரு கிளர்ச்சி, இந்த நேரங்களில் ஜனாதிபதி அவர்கள் இந்த சட்டத்தை பயன்படுத்தி, அவசர நிலையை பயன்படுத்தி அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்கிறார்கள். தற்பொழுது நீங்க பார்க்கலாம், இந்த கொரோனா காலத்துல 144 தடை உத்தரவு, ஒரு 4 பேத்துக்கு மேல கூடக்கூடாது, தேவையில்லாமல் பேசக்கூடாது, அவங்களுடைய செய்திகளை வாட்ஸ்அப்ல அனுப்பக்கூடாது. இது எப்பவும் சாதாரண காலங்களில் அப்படி இருப்பதில்லை. அப்போ இந்த மாதிரியான ஒரு சில முக்கியமான தேவைப்படும் பொழுது சில முக்கியமான காலகட்டங்கள்ல இந்த அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்கிறார்கள். இப்ப நம்ம ஏற்கனவே அடிப்படை உரிமையில பார்க்கும் பொழுது 19வது பிரிவை பார்த்தோம். இந்த 19வது பிரிவு எங்க பார்த்தோம்? சுதந்திர உரிமை. 2வதுல சுதந்திர உரிமையில 19ல பார்த்தோம். என்ன? பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, எழுத்துரிமை, இதே மாதிரி பல்வேறு உரிமைகள். அதைத்தான் இங்க நிறுத்தி வைக்கிறார்கள். சரி, இப்ப இந்த அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகள் என்பதை பற்றி நாம் அடுத்து பார்க்கிறோம். இது இந்திய அரசியலமைப்புல 4வது பகுதியில 36ல இருந்து 51 வரை இந்த சட்டப்பிரிவுகள் இந்த அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகளை பற்றி விளக்குகிறது. அது என்ன அரசு நெறியுறுத்தும் கோட்பாடு? அதாவது இந்த அரசு நெறியுறுத்தும் கோட்பாடு அமெரிக்க ஐக்கிய நாடுகள்ல இருந்து பெறப்பட்ட ஒரு சட்டமாக இருக்கிறது. இந்த சட்டத்தை நீதிமன்றம் கூட தலையிட முடியாது. அரசாங்கம் மக்களினுடைய நலனுக்காக அவர்கள் இதை செயல்படுத்துகிறார்கள். வலுக்கட்டாயமாக இதை நிறுத்தி வைக்க முடியாது, நீதிமன்றத்தால் கூட நிறுத்தி வைக்க முடியாது. மக்களுடைய சமுதாய நலனுக்காக இது செயல்படுகிறது. இதனுடைய புதுமையான சிறப்பு அம்சம் என்று டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்த அரசு நெறிமுறை கோட்பாடுகளை பற்றி கூறியிருக்கின்றார். இந்த அரசு நெறிமுறை கோட்பாடு மக்களுடைய நலனுக்காக, அவங்களுடைய நடவடிக்கைகளை பாதுகாப்பதற்காக அரசாங்கத்தால் கடைபிடிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதைத்தான் இந்த அரசு நெறியுறுத்தும் கோட்பாடு என்று சொல்கிறோம். அரசு நெறிமுறை கோட்பாடுகள், அடிப்படை உரிமைகள் இரண்டிற்கும் உள்ள வேறுபாடுகளை பார்க்கிறோம். ஒவ்வொன்றும் 5 விதமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. முதல் பாயிண்ட் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அயர்லாந்திலிருந்து பெறப்பட்டது. அடிப்படை உரிமைகள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அமெரிக்க ஐக்கிய நாடுகள்ல இருந்து பெறப்பட்டது. முதல் பாயிண்ட். இரண்டாவதாக, இந்த அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகள்ங்கிறது வெறும் அறிவுறுத்தல் தான், வேற ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை. ஆனா அரசாங்கம் அடிப்படை உரிமைகளை அரசாங்கம் சுருக்கவும் அல்லது நீக்கவோ முடியாது. மூன்றாவது, இந்த நீதிமன்றம் கட்டுப்படுத்த முடியாது. அரசு நெறிமுறை கோட்பாடுகளை நீதிமன்றம் கட்டுப்படுத்த முடியாது, தலையிட முடியாது. ஆனா அடிப்படை உரிமைகள்ல நீதிமன்றம் அதை செயல்படுத்துகிறது. எங்க பிரச்சனை, அடிப்படை உரிமைகள்ல எங்க பிரச்சனை வந்தாலும் நம்ம நீதிமன்றத்திற்கு போய் அந்த உரிமையை பெற முடியும். அதுதான் நீதி பேராணைகள் எல்லாம் நம்ம பார்த்தோம். நான்காவதாக, அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகள்ல தார்மீக மற்றும் அரசியல் ஒப்புதலை பெற வேண்டும். அடிப்படை உரிமைகள்ல சட்ட ஒப்புதலை பெற வேண்டும். 5வது பாயிண்ட், சமுதாய பொருளாதாரம் உறுதி செய்யப்படுகிறது. அடிப்படை உரிமைகள்ல அரசியல் ஜனநாயகம் வலுப்படுத்தப்படுகிறது. இவையெல்லாம் அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகள் மற்றும் அடிப்படை உரிமைகளுடைய வேறுபாடுகளாக சொல்லப்படுகிறது. இன்று இதுவரை நாம் குடியுரிமை பற்றி பார்த்தோம். குடியுரிமை என்றால் என்ன? சிட்டிசன், சிவிஸ், ஒரு அரசில் வசிப்பவர் என்பதை பற்றி பார்த்தோம். குடியுரிமை. அதே போல அதனுடைய வகைகள் அது பார்த்தோம். அதை எவ்வாறு இழந்து போகிறார்கள் என்பதை பற்றி பார்த்தோம். அடிப்படை உரிமைகள்
6. தற்பொழுது நடைமுறையில் இருப்பது அடிப்படை உரிமைகள் 6. அவைகள் என்னென்ன என்பதை பற்றி பார்த்தோம். அவைகளை பற்றி விளக்குகிற சட்ட பிரிவுகளை பற்றி பார்த்தோம். ஒரு தடவை நல்லா ரீகால் பண்ணி பாருங்க. அடுத்தது அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகள் என்றால் என்ன என்பதை பற்றி பார்த்தோம். அடுத்தது அரசியல் நெறியுறுத்தும் கோட்பாடு, அடிப்படை உரிமைகள் இரண்டிற்கும் உள்ள வேறுபாடுகளை பற்றி நாம் இப்பொழுது இறுதியாக பார்த்தோம். இதுவரைக்கும் உள்ள பார்த்த அந்த பாடங்களில் இருந்து வரக்கூடிய வினாக்களை நீங்கள் ஒரு முறை நன்றாக பார்த்து படித்து எழுதி பார்த்தால் நன்றாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு இத்தோடு இந்த பாடத்தை முடிக்கின்றேன். இந்த பாடத்தினுடைய தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.